ஹே கேஸ் எல்லாம் இருக்கீங்க எல்லாம் வந்தாச்சுல. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ராமா தான். ஏன்டா ஸ்வீட் ஹோம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிங்க. அது மொத்தமாக புட்டுக்கிட்டு போயிடுச்சு. மொத்தமாக காப்பிரைட் வந்துருச்சு. சொல்லப்போனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே வந்துருச்சு. ஸோ நம்ம அதை விட்டுட்டு இப்போ இது பழசாக வந்தது. ஸோ வீக் ஹீரோ சீசன் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. அது நான் பார்க்கையில் நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி இருக்கவும் இதை பற்றி போடுவேன்னு சொல்லிட்டு நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நாள் கழித்து போகட்டும், நம்ம அடுத்த அந்த ஸ்வீட் ஹோமை பார்ப்போம். அது வரைக்கும் நீங்கள் அதுக்கு கொடுத்த சப்போர்ட்டை இதுக்கும் கொடுப்பேன் நம்புகிறேன். இப்போ உங்கள் கதைக்குள்ளே போகலாம். இது உங்கள் VORT சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை ஆளில் போட்டுக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க கதையோட ஃபஸ்ட்டுக்கு போயிடுவோம். கதையோட ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ரூமை காட்டுறாங்க. அந்த கிளாஸ் ரூமில் வந்துட்டு ஒரு எக்ஸாம் வச்சுருப்பாங்க போல். அந்த எக்ஸாமை எழுதிட்டு எல்லோரும் அப்படியே உட்காந்துட்டு ஒரு பையன் வந்து முன்னாடி வந்து அந்த ஆன்சர்லாம் சொல்லிகிட்டு இருப்பான். எல்லோரும் உட்காந்து ரைட்டாக தப்பான்னு பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தன் உட்காந்து அதை போட்டு உடச்சிக்கிட்டு இருப்பான். இந்த பெஞ்சை போட்டு இவன் யாருன்னா இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவன் நம்ம ஹீரோனே கூப்பிடுவோம். அவன் வந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பொறுத்துட்டு அப்படியே எந்திரிச்சு போய் ஒரு புக்கு எடுப்பான். அந்த புக்கு வச்சு ஒருத்தன் டமால் அடிப்பான். அப்படி என்ன தான் அவன் மேலே கோவம்னு சொல்லி ஒரு 13 நாளுக்கு முன்னாடி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட வாழ்க்கை எப்படி போகும்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு யார் வம்புக்கும் போக மாட்டான், யார் தும்புக்கும் போக மாட்டான். வீடு விட்டால் படிப்பு. சீக்கிரம் கூட கிளாஸுக்கு வந்துடுவான். வந்துட்டு அவனோட வேலையை பார்த்துட்டு அப்படி இருக்கிற ஆள் தான் நம்ம ஹீரோ. அவன் யார் வம்புக்குமே போகாமல் இருப்பான். அப்போ வந்துட்டு அதே கிளாஸில் ஒரு புள்ளி கேங் இருப்பானுங்க. அவனுக்கு வந்துட்டு ஒருத்தனை புள்ளி பண்ணிட்டு நம்ம ஹீரோ மட்டும் ஒரு மாதிரி உட்காந்துருக்கையில் அவனோட ஹெட்டு ஒருத்தர் இருப்பான். அவன் பேர் ஜியானு. அவன் வந்துட்டு அவன்கிட்ட இன்னொருத்தன் இருப்பான். அவன்கிட்ட சொல்லி அவன்கிட்ட செருப்பை வாங்கி அப்படியே டமால் நம்ம ஹீரோ மேலே அடிப்பானா. ஹீரோ வந்துட்டு எதுவுமே பேசாமல் ஹெட்செட்டை கழட்டிட்டு அப்படியே ஒரு மாதிரி முறைச்சோன்னா அவன் சொல்லுவான், இந்த மாதிரி சாரிப்பா நாங்கள் தெரியாமல் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நக்கலாக பேச. அப்போ அவன் வந்துட்டு சரி ஓகே நீங்கள் வந்துட்டு தெரியாமல் நினச்சிங்க, நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து மிரட்டுற தோரணையில் பேச. அப்போ வந்து அவன் வந்ததுக்கப்புறம் டேய் தெரியாமல் நடிச்சுன்னு சொன்னோம், நீ என்ன மிரட்டுற தோரணையில் பேசுகிற, என்ன உயிரோடு இருக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க மிரட்டிக்கிட்டு இருக்கையில் அவள் பக்கத்து கிளாஸ்லேருந்து ஒரு கொஞ்சம் பேர் வருவானுங்க. வந்ததுக்கப்புறம் ஆன்சு எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானுங்க. ஆன்சுனா அந்த லாஸ்ட்டில் ஒருத்தன் படுத்து கிடக்கான்ல, இவன் தான் ஆன்சு. அப்படியே அந்த ஜியானோட கேங்கும் வந்து அவன் கிட்ட தான் இருக்கான் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்களா. இவன் வந்துட்டு அப்படியே போவானுங்க. போயிட்டு ஆன்சு எப்படின்னு கத்துவானுங்களா. அப்போ வந்துட்டு அவன் எந்திரிச்சு யாரா அப்படின்னு சொல்லி தூக்க கலக்கத்தே சொல்லுவான். இந்த ட்ராமாலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் இந்த கேரக்டர் மட்டும்தான். இவன் நல்லா ஃபைட்டு போடுவானுங்க. அவனுக்கு வந்ததுக்கப்புறம் பேட் வச்சு அடிக்க வைப்பானுங்களா. இவன் ஒவ்வொரு இடத்துலேருந்து மாதம் தப்பிப்பான் ஆளு. கடைசியில் ஒருத்தன் மட்டும் ரொம்ப துள்ளுவானா. அவனை வந்துட்டு பார்க்குற அளவுக்கு பார்த்துட்டு ஒரே குத்தா மூஞ்சி சேர்த்து விட்டுட்டு அவனையும் கடைசியில் படுக்க போட்டதுக்கப்புறம் அவன்கிட்ட சொல்கிறான், டே இவனை சீக்கிரம் மெடிக்கல் ரூமுக்கு கூப்பிட்டு போனுங்க, அவனுக்கு எவனாச்சும் என் பேரை கேட்டானுங்க சொன்னீங்க அவனை செத்திங்கடா நீங்கள் அதோடன்னு சொல்லிட்டு மிரட்டுவான். அவனுக்கு எல்லாரும் தூக்கிட்டு போனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஆன்சு ஒரு மாதிரி வெறிக்க பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏன் நம்ம ஹீரோ இப்படி பேசி பார்த்துக்கிட்டு இருப்பானா, அப்போ வந்துட்டு அவனோட பவுச் வந்து கீழே விழுந்திருக்கும், பேனா எல்லாம் கீழே விழுந்திருக்குமா. அப்படியே அவனை பார்த்ததுக்கப்புறம் அப்படியே இதை பார்த்துட்டு ஓ சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சும் எடுத்து வைப்பான். எடுத்து வச்சதுக்கப்புறம் ஏன் இங்கே சண்டை போடுற, நீ வெளியே போய் சண்டை போட முடியாதுன்னு சொல்லி மிரட்டுவானா. இவன் பார்த்துட்டு என்னடா நீ ஒரு மாதிரி புதுசாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்குவான். அப்படியே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரான். வீட்டில் வந்து அவங்க அப்பா இருக்காரு. அவங்க அப்பாவுக்கும் இவன் மேலே பாசமே இருக்காது. அவங்க வந்துட்டு எப்பயுமே வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இப்போ கூட இங்கேயும் வேலைக்கு தான் போகிறாரு. வேலை போய்ட்டு எப்போ வருவான்னு தெரியாது. அவங்க அம்மாவும் இவங்க அப்பாவும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோ தான் தனியாகவே இருப்பான். எப்பயுமே தனிமையிலே வாடுற ஒரு ஆள். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே சீக்கிரமாக அந்த கிளாஸ் ரூமுக்கு போக அங்கே நம்ம ஆன்சு வந்துட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவன் ரொம்ப நேரம் நைட் ஷிஃப்ட் பார்ப்பான். ஸோ வீட்டுக்கு போயிட்டு தூங்குறதுக்கு லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு இங்கே வந்து தூங்கிடுவான். வந்தவொடனே அவன் வந்துட்டு ஜன்னல் திறந்து விட்றான். உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடறான். நம்ம ஆன்சு பார்த்துட்டு ஒரு விதமான கேரக்டராக இருக்கானேன்னு சொல்லிட்டு இப்போயும் நினைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு பிடி பீரியட் வருது. பிடி பீரியட்னா எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல. ஆனால் இவனுக்கு இல்லை. இவனுக்கு வந்து பிடி பீரியடே பிடிக்காது. அவனுக்கு படிக்க தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியே பிடிக்காமல் எந்திரிச்சு போக அங்கே நம்ம ஆன்சு சூப்பராக விடுவான். அவனுக்கு ஃபிசிக்கலாக உடம்பை ஃபிட்டாக வச்சுருப்பான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சது பிடி பீரியட் மட்டும்தான். இதில் ரொம்பவே மொக்கையாக இருக்கிறது நம்ம ஹீரோ மட்டும்தான் கடைசியில் ஓடி வந்துக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஜியான் கேங்கில் ஒருத்தன் இருப்பான். அவன் வந்துட்டு அப்படியே நம்ம ஹீரோவை போட்டு கலாய்க்கையில் அப்போ வந்து நம்ம ஆன்ஸுக்கு வந்து இதை பார்த்துட்டு அவனால் சும்மா இருக்க முடியல. அப்படியே அவன் காலேருந்து ஒரு ஷூ எடுத்து அவன் மண்டையிலே ஏறிறான். இடிச்சதுக்கப்புறம் அப்படியே எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். ஏன் இவனுங்கெல்லாம் இவனை பார்த்து பம்புறானுங்கன்னா இவன் வந்துட்டு ஒரு நல்லா சண்டை போடுவான். இவனுங்க போனானுங்கன்னா அவனை பொழந்து விடுவான். ஸோ வந்துட்டு அவனுங்க எல்லாம் பம்புறானுங்க. அப்படியே அந்த ப்ரீடி பீரியடு முடிஞ்சதுக்கப்புறம் அவனுங்க எல்லோரும் உட்காந்துருப்பானுங்க. அப்போயும் நம்ம ஹீரோவை போட்டு தான் வம்பழுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கேட்டுட்டு வருவான். வந்ததுக்கப்புறம் ஏன்டா
நான் உங்களுக்கு என்னடா தப்பு பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலையேடா, உங்கள்கிட்ட நான் எதுவும் வம்பு இழுக்கலையேடா, நீங்கள் ஏன்டா என்னைய போட்டு இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பானா. அப்போ வந்துட்டு அதில் ஒரு டீமில் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சி நெரிப்பான். நெரிச்சிக்கிட்டு இருக்கையில இவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ அவன் அப்படியே கண்ணு மூலிலாம் வெளியே வர, அப்போ வந்துட்டு அங்கே ஒரு சார் ஒருவர் வந்ததுக்கப்புறம் அவன் வந்துட்டு இட்டுட்டு, சார் ஒன்றும் இல்லை நாங்கள் சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி மழுப்புறான். அப்போ நம்ம ஹீரோட்ட அவனை சொல்கிறான், சரி ஓகே நான் அவனை தொல்லை பண்ண மாட்டேன், ஆனால் இப்போ நீங்கள் வந்து அவர்கிட்ட என்ன சொல்கிறேன்னா எதுவும் நடக்கலன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லல. நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு எதுவும் நடக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிடுவான். அப்படியே அன்னைக்கு சாயங்காலம் ஆகுது. வீட்டுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு தனிமையில் உட்காந்துக்கிட்டு இருக்க, அப்போ வந்துட்டு ஏதோ டெலிவரி பாய் சத்தம் கேட்குது. சார் உங்களுக்காண்டி டெலிவரி பண்ண வந்திருக்கோம், சாப்பாடு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவன் கத்துவான். அப்போ வந்து இவன் என்ன பண்ணுவானா, யாருன்னு தெரில, ஏடா யாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே ஆர்டர் பண்ணலன்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் உங்களுக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். இவனும் போய் கதவை திறந்து பார்த்தாக்கா அது நம்ம ஆன்சு வந்துட்டு டி உனக்கு தான் வந்திருக்கு இந்த அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பானா. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான், இல்லை நீ வேற அட்ரஸ் இது பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லல. அவன் திரும்ப பார்ப்பான். அப்போ தான் தெரியும் அது வேற அட்ரஸ்ன்னு. ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு தண்ணி தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானா. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ உள்ள விட மாட்டான். ஆனால் நம்ம ஆன்சு உள்ள பூந்துட்டு வந்துடுவான். அப்போ வந்துட்டு நம்ம இவன் வந்துட்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே அவன் அங்கேருந்து கிளம்புறான். அப்படியே காலையில் ஆகுது. காலையில் ஆகணும்னா இங்கே புது பையன் ஒருத்தன் வரான், அவன் பேர் ஜியோனு. வந்த அன்னைக்கே ஜியான் கேங் வந்து அப்படியே இவனை போட்டு வம்பிழுக்கிறானுங்க. அப்போ நம்ம ஹீரோ இருக்கான், அவன் வந்துட்டு வருவான். வந்ததுக்கப்புறம் இது என்னோட பிளேஸ், நீ வந்துட்டு கொஞ்சம் எந்திரிக்கலாம்னு கேட்கல. அப்போ வந்துட்டு அந்த ஜியான் இருக்கான், அவன் வந்துட்டு டே என்ன நேற்று வாங்கினது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்பானா. அப்போ வந்துட்டு இவன் என்ன பண்ணியிருப்பானா, கையில் அப்படியே பேனாவை வச்சுக்கிட்டு நிற்பானா, வந்தானா குத்திடுவோன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம ஆன்சு வந்து தூக்கத்தில் இருப்பான். எப்பயுமே அந்த பையவில் தூங்கிட்டு தான் இருக்கும். அப்போ வந்துட்டு டே ஒரு மனுஷன் தூங்க விட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவன் ஒரு மிரட்டுற தோணையிலே நம்ம ஜியானை கேட்க அவனுங்க எல்லாரும் அங்கே கலைஞ்சிடறானுங்க. அன்னைக்கு நைட்டும் ஆகுது. இந்த நம்ம ஜியான் கேங் இருந்துச்சுல, அவனுங்க எப்பயுமே குடி கூத்துன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அன்னைக்கு நைட்டு வந்துட்டு எல்லாரும் குடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருப்பானுங்களா. அப்போ நம்ம ஹீரோ ஒருத்தன் நம்ம ஜியான் வந்துட்டு ஏதாவது பண்ணணும்டா அப்படின்னு சொல்லல. அப்போ வந்துட்டு அந்த டீமில் ஒருத்தன் இருப்பான், அவனை வந்துட்டு கொல்லலாம் அதெல்லாம் வேஸ்ட்டு, அவனை அடிக்கிறது வேஸ்ட்டு, அவன் வந்துட்டு படிக்கிறது தானே நல்லா இருக்கான், அப்போ அந்த படிப்புலேருந்து அவனை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை படிப்புலேருந்து வெளியே வந்துட்டானா போதும், அவனை வந்துட்டு நல்லா நம்ம அழுக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டி பேசிகிட்டு இருப்பானுங்களா. அப்போ வந்துட்டு இங்கேருந்து ஒரு ஜியானோட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, அதாவது சொந்தக்காரன் ஒருத்தன் வருவான். அவன் வந்துட்டு நிறையா ட்ரக்ஸாக கொடுப்பான். கொடுத்ததுக்கப்புறம் இவன் அவன் கையில் காசு கொடுத்துருவான். ஜியான் வந்து அவன் பின்னாடியே போயிட்டு போனதுக்கப்புறம் கேட்குறான், இந்த மாதிரி ஏதோ புதுசாக ஏதோ ட்ரக்ஸ் வந்திருக்கான், அது என்னது அப்படின்னு கேட்கல. அப்போ வந்து அவன் சொல்லுவான், அது ஒன்றும் இல்லை, அது வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு, அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், அதை நீ மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு தலை சுற்றிக்கிட்டே இருக்கும், நீ விழுந்தினா அதுக்கப்புறம் எந்திரிக்கவே மாட்டேன், உனக்கு வாம்பிட்டாக வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலை. அப்போ வந்துட்டு இவன் கேட்பான், எனக்கு அதை மட்டும் எடுத்துட்டேன்னு சொல்லலை. அவன் சொல்லுவான், அவன் வந்துட்டு டே இந்த வயசில் உனக்கு எவ்வளோ வேணுமோ அதை கொடுத்துருக்கேன், நீ போயிட்டு அதை மட்டும் பார்த்துட்டு அடுத்த வேலையை பாடுறா வேணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டிட்டு கிளம்பிடுவானா. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, நம்ம ஹீரோ இருக்கலாம், அவன் வந்துட்டு பஸ்ஸில் போயிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருப்பான். வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கல, அப்போ வந்து ஒரு 2 பேர் மறைச்சு இந்தா நீ கேட்டுட்ட ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக்ஸை கொடுப்பானுங்க. அப்போ வந்துட்டு இது யார் விற்கிறான்னா, அந்த நம்ம ஜியானோட சொந்தக்கார பையன் தான். அவன் அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கையில அப்போ வந்துட்டு இவன் வாங்க மாட்டான். நம்ம ஹீரோ அவனையும் அந்த ட்ரக்ஸையும் பார்த்துக்கிட்டு இருப்பானா. அப்போ வந்து அவன் சொல்லுவான், டே பைத்தியக்காரங்களா, நான் சொன்னது ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுக்கணும், இவன்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லலாம். அவன் தூக்கி பாக்கெட்டில் வச்சுக்கிறான். வச்சதுக்கப்புறம் இந்த விலகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி மிரட்டுற தோரணில் பேசுவானா. அப்போ வந்து அவன் வந்துட்டு விலக மாட்டேன்னா என்னடா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஒரு மாதிரி பேசுவான். அப்போ வந்து இவன் வந்து கையில் பெண் எடுத்துக்குவான், வந்தால் குத்திடுவான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவன் நம்ம சொந்தக்கார பையன் இருப்பான், அவன் வந்துட்டு தட்டி விட்டுட்டு போப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக சொல்லிடுவான். அப்போ வந்துட்டு அந்த அவனுங்க 2 பேரும் கேட்பானுங்க, யோ அவனுங்க என்னமோ திட்டுறான் என்னைய, நீ வந்துட்டு அவனை போக வைக்கிறேன்னு சொல்லலை. அவன் என்ன மைண்ட் செட்டில் இருந்தானே தெரில, பார்க்க சைக்கோ மாதிரி இருக்கான், கையில் வேற பெண் வச்சுருந்தான், எடுத்து வயிற்றுல குத்திருந்தானா என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொந்தக்காரன்னு கேட்குறான். அடுத்த நாள் கிளாஸ்லாம் காட்டுறாங்க, அப்படியே எல்லாரும் உட்காந்துருப்பானுங்களா. அப்போ வந்து ஜியோக்குன்னு ஒரு புது பையன் வந்திருப்பானா. அவனை அந்த ஜியான் படம் பார்த்ததுக்கப்புறம் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு, நீ போன இதில் வந்துட்டு ஏன் இந்த ஸ்கூலில் வந்து சேர்ந்த, அதாவது அந்த ஸ்கூலில் அவனை வந்து அடித்தானுங்க, ஸோ நீ வந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு சொல்லலை. அப்போ வந்துட்டு இவன் சொல்லுவான், நீ வந்து இனிமேல் இந்த இடத்துல அடி வாங்கக்கூடாதுறான், நீ வந்துட்டு நான் சொல்கிறத கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த எஃபெக்டிவான ட்ரக் இருக்குது தெரியுமா, அதை வந்து நம்ம ஹீரோட கழுத்தில் ஒட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இவன் நான் இருந்தால் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஏன்னா அவன் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த பையனும் பாவம் அவன் இது அடிப்பானுங்கன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி வச்சுக்கிறான் கையில். இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம அந்த ஜியோக்கு இருக்கான்ல, அவன் கழுத்தில் அப்படியே ஒட்டி வச்சிடுறான். ஒட்டினதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி இருந்து அவன் அந்த ஜியான்னு இருக்கான்ல, அவன் வந்து கையை காட்டுறான், சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இங்கிட்ட நம்ம ஹீரோவுக்கு அந்த ட்ரக்ஸ் வேலையை காட்ட ஆரம்பிக்குது. அப்படியே அவனுக்கு பாவம் அந்த கண்ணெல்லாம் பிதுங்க ஆரம்பிக்குது. பாவம் அவனுக்கு அப்படியே வாந்தி வர மாதிரிலாம் இருக்குது. அப்படியே உள்ளே போகிறான், போயிட்டு மூஞ்சியை வேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே வாந்தி எடுத்துகிட்டு வந்துட்டு உட்காந்துருக்கான். உட்காந்தோடனே அவனுக்கு முடியலை. அப்போ கழுத்தில் என்னமோ உறுத்துதுன்னு சொல்லிட்டு அந்த கழுத்துலேருந்து
வந்து அதை எடுத்து பார்ப்பானா, அப்போ என்னமோ ஒரு மாதிரி இருக்கும். ஓ இதுக்கு தான் இது காரணமா, அப்போ இவன் தான் பின்னாடி உள்ளவன் தான் வச்சுருப்பான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடறான். ஆனால் இவனா வச்சுருக்க மாட்டான், அந்த ஜியான் பையன் தான் ஒட்டு வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கல. அப்போ வந்து என்ன பண்ணுவானா, இவனுக்கு ரொம்ப போதையாயிரும். அதோட மச்சு சலார் 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 சலார்னு மூஞ்சிலே வச்சு இழுத்துக்கிட்டு இருப்பான் அவன் கையை வச்சே. பாவம் சொல்லக்கூடாது, மூஞ்சிலாம் அவனுக்கு சும்மாவே செவந்துரும். அதோட அந்த டீச்சர்லாம் கேட்பாங்க என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் வந்துட்டு ஒன்றுமே பண்ணாமல் கடைசியில் அந்த எக்ஸாமையும் கரெக்டாக எழுதி முடிக்கிறான். எழுதி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே அந்த பையன் வந்துட்டு முன்னாடி ஆன்சர் சொல்லிகிட்டு இருப்பாள். அதே மாதிரி இவனுக்கு உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கையில் நம்ம ஹீரோ வந்து 1-2 கொஸ்டினுக்கு விட்டுருப்பான். ஏன்னா வந்து அப்போ வந்துட்டு போதையில் இருந்திருப்பான். ஸோ அந்த கொஸ்டின் அப்படியே விட்டுருப்பான். அதனால் அவன் கோவம் ஆகிட்டான். கோவம் ஆனதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம இந்த காலில் ஃபஸ்ட்டு பார்த்தோமா அந்த இது நடக்குது. அப்படியே அவன் கோவத்தோட உச்சிக்கு போயிட்டு அப்படி எந்திரிக்கிறான். அந்த புக்கை எடுத்துகிட்டு போய் வச்சு மடார்னு அடிக்கிறான். அடித்ததுக்கப்புறம் பக்கத்தில் ஒருத்தன் இருப்பான். அவன் கையில் பேனா வச்சு குத்திட்டு அப்படியே அந்த ஜியானோட மூஞ்சில் துணியை போட்டு சுற்றி அந்த வெயிட்டான புக்கை வச்சு அடின்னு அடிக்கிறான். மூஞ்சிலேருந்து அவன் ரத்தமாக வருது. கடைசியில் அவனை விட்டுட்டு அப்போ வந்து சொல்கிறான், நான் உன்ட்ட அப்பயே சொன்னேன் வேணாம் அப்படின்னு, நானும் சொன்னேன் நீ கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலால் எத்த போவானா. அப்போ வந்து நம்ம ஆன்சூரம் வந்ததுக்கப்புறம் அவனை தள்ளி விட்டுட்டு எல்லையை மீறாதான் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லலை. நான் எவ்வளோ கோவமாக இருக்கேன்னு உனக்கு தெரியாது, விலகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ வந்துட்டு நம்ம ஆன்சர் விலக மாட்டான். அவனுக்கு இன்னும் கோவமாகுது. அப்படியே பவுச்செலாம் தூக்கி அடிச்சுட்டு ஒரு பெஞ்சை தூக்கி அடிக்க வருவான். இதோட ஃபஸ்ட் எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடு பார்ப்போம். அதோட கேஹாஃபன் கைஸ் வரட்டா.